அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஷைன் ஆஃப் சோல் யோகா சனது மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பினர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், விபத்த பத்மபூர்ண சலபாசனம் என்ற ஒரு ஆசனத்தை படிப்படியாக எவ்வாறு செய்ய வேண்டும், படிப்படியாக எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக நீங்கள் பத்ம சலபாசனம் என்ற ஒரு காணொலி நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஆசனத்தை கற்றுக்கொண்ட பின்பு இதை செய்வது நல்லது. அதுக்குடைய லிங்கை நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குறோம், பார்த்து செய்யலாம். இப்பொழுது தாடாசன நிலையில் நின்று கொண்டு படிப்படியாக மக்கராசன நிலையை அடைய வேண்டும். மக்கராசன நிலையை அடைந்த பின்பு 2 கைகளுடைய உள்ளங்கைகளும் மேல் நோக்கி இருக்கும்படியாக கால்களுடைய அடிப்பகுதியில் வைத்துக்கொண்டு சலபாசன நிலைக்கு வர வேண்டும். 2 கால்களை மேல் நோக்கி உயர்த்தி சலபாசன நிலைக்கு வந்து கால்களில் பத்மாசனம் செய்து பத்ம பூர்ண சலபாசனத்துக்கு வந்த பின்பு 2 கைகளுடைய உள்ளங்கைகளையும் 2 காலுடைய முழங்கால்களில் பிடித்து கொண்டு முழங்கைகள் தரையில் படும்படியாக வைத்து கொள்ள வேண்டும். நாடி பகுதி தரையில் படாதபடி தலையை சற்று மேல் நோக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த ஆசனத்தை நாம் செய்து கொள்ளலாம். பின்பு கைகளை முழங்கால் பகுதியிலிருந்து விடுவித்து கால்களில் பத்மாசனத்திலிருந்து விடுவித்து சலபாசன நிலைக்கு வர வேண்டும். பின்பு மக்கராசன நிலைக்கு வந்து மக்கராசன நிலையிலேயே நாம் ஓய்வு எடுத்த பின்பு சசங்காசன நிலைக்கு வந்து வஜ்ராசன நிலையில் வந்து இந்த ஆசனத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய யோக சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களையும் ஊக்குவித்து வழி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.